தற்போது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த கோப்புகளின் 5 திட்டங்கள் எப்படி பார்க்கப்படுகிறது? அதாவது மக்கள் இன்று எதிர்பார்த்திருப்பது ஊழலற்ற நிர்வாகம். ஊழலற்ற நிர்வாகத்தை முதலில் இவர்கள் தருவார்களா? எத்தனை திட்டங்கள் வேண்டுமானாலும் அறிவிக்கப்படட்டும். ஆனால் மக்கள் அந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இவர்களை ஏற்றுக்கொண்டார்களா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்றைய தமிழக அரசியலில் நிலவுகிறது. எல்லா திட்டங்களும் அறிவிப்பு என்று பார்க்கும் பொழுது நல்ல திட்டங்கள் தான். ஆனால் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்த முடியுமா என்பதையெல்லாம் தாண்டி மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார்களா? உங்கள் திட்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தேர்வான முறையை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? மக்களிடம் இப்ப மிகப்பெரிய அதிருப்தி நிலவுகிறது. ஆக அதிருப்தி நிலவுகின்ற மக்களிடம் எதை வேண்டுமானாலும் திட்டங்களாக அறிவிக்கலாம், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஆட்சியாளர்கள் நினைத்தால் அவர்கள் ஏமாந்துதான் போவார்கள். உதாரணத்திற்கு பெண்களுக்கு இருசக்கர வாகனம் இருக்கட்டும். ஆனா இன்று நான் சுனாமி குடியிருப்பில் தான் இருந்து வருகிறேன். ரித்திகா என்ற 3 வயது பெண் இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக பொதுமக்கள் பெண்கள் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க சொல்லுங்கள், பின்பு மற்றத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஆக மக்கள் இப்போது ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்கிறார்களா? இவர்கள் அறிவிப்புகளாக இருக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியவர்கள் தான் இந்த திட்டத்தை நாம் அணுக வேண்டி இருக்கிறது.